அடுத்த நாள் காலை பைரவர் கோயில் வாசலில் பெரும் கூட்டம் ஒன்று கூடியது. எல்லோரின் முகத்தில் இனம் புரியாத பயம் தொற்றிக் கொண்டிருந்தது. கூட்டத்தில் இருந்த ஆள் ஒருவன் முன் வந்து பேச ஆரம்பித்தான். நேத்து ராத்திரி இந்திரன் கோயிலை சுத்தம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆயிருக்கும்? எனக்கு என்னமோ மோகினி தான் அவன் உடம்புல இருந்து ரத்தத்தை உறிஞ்சி எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் என்று அவன் கூறினான். கோயிலை நோக்கி வந்து கொண்டிருந்த கார்த்திக் அங்கு கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து வேகம் எடுத்தான். கண்டிப்பா இது சந்திரலேகாவால கொல்லப்பட்ட சடலம்தான். ஆனா இதை செஞ்சது சந்திரலேகாவா இல்ல அவளுக்குள்ள இருக்கிற மோகினியா என்று அவன் குழம்பினான். கார்த்திக் அந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிக்க முயற்சித்து கொண்டிருக்க ஊர் மக்கள் அச்சத்தில் தவித்து கொண்டிருந்தார்கள். அப்போது கூட்டத்தில் இருந்த முதியவர் ஒருவர் முன்னால் வந்தார். அன்னைக்கு இறந்து போன பண்ணையாரோட உடம்பு இப்படிதான் இருந்துச்சு. அந்த மோகினி தான் லாவண்யாவோட உடம்புல வந்து பண்ணையார கொலை செஞ்சா. இப்ப அவளே தான் வேற உடம்புல வந்து இந்த கொலையும் செஞ்சிருக்கா என்றார் முதியவர். அப்படின்னா அதுல ஒருத்தி மனோகரி, அவ மாளிகையில எரிஞ்சு செத்து போயிட்டா. இன்னொருத்தி சந்திரலேகா, காணாம போன அவதான் இப்ப மோகினியா மாறி இருக்கணும் என்று அங்கிருந்து இளைஞன் ஒருவன் கூறினான். அனைவருக்கும் நடக்கும் விஷயங்களை கண்டு மனதிற்குள் கலவரப்பட்டு போயிருந்தார்கள். இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என ஒவ்வொருவரும் கவலைப்பட்டனர். அப்போது ஒரு ஆள் தன் மனதில் தோன்றிய யோசனையை கூறினான். இந்த மரணங்கள் எல்லாம் ராத்திரியில தான் நடக்குது. அப்படின்னா அந்த மோகினி ராத்திரியில தான் ஆளுங்களை கொலை பண்றா. அதனால இனிமே யாரும் ராத்திரியில இந்த பக்கம் வராம இருக்கிறது நல்லது என்று கூறினான் அவன். ஊர் மக்களுக்கும் அந்த யோசனை சரி என்று பட்டது. உடனே அனைவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து இனிமேல் இரவில் யாரும் வீட்டிலிருந்து வெளியில் வர வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார்கள். எல்லோரும் கலைந்து சென்ற பிறகு கார்த்திக் அங்கிருந்த விக்ரமனை அடையாளம் கண்டு கொண்டு அவனை பின்தொடர்ந்தான். விக்ரமனின் முகம் ஏதோ பரபரப்பில் இருந்தது. அது என்னவென்று தெரிந்து கொள்ளும் ஆவலுடன் அவனை பின்தொடர்ந்தான் கார்த்திக். அப்போது அவன் சுடுகாட்டை நோக்கி செல்கிறான் என்பது கார்த்திக்கிற்கு புரிந்தது. விக்ரமன் சுடுகாட்டை அடைந்து அங்கு தன் மனைவிக்கு இறுதி சடங்கு செய்த இடத்திற்கு வந்தான். அங்கிருந்த சாம்பலை அள்ளி அவன் ஒரு துணியில் கட்டி கொண்டு கிளம்பினான். கார்த்திக் குழப்பத்துடன் அவனை பின்தொடர்ந்தான். வீட்டிற்கு வந்த விக்ரமன் தரையில் ஒரு கருப்பு துணியை விரித்தான். பிறகு அந்த துணியில் தான் எடுத்து வந்த சாம்பலை கொட்டி ஏதோ வரைய தொடங்கினான். அப்போது அவன் வீட்டு கதவு தட்டப்பட விக்ரமன் திடுக்கிட்டு எழுந்து கதவருகே சென்றான். கதவின் இடுக்கின் வழியே அது யார் என பார்த்தான். வாசலில் மலை மீதிருக்கும் சாமியார் இருப்பதை அவன் கண்டான். உடனே அவன் கதவை திறந்து அவரை உள்ளே அழைத்தான். சாமியார் உள்ளே வந்ததும் அவன் சில ஓவியங்களை காட்டி, சாமி இதை வச்சு இனி என்ன செய்யறது என்று கேட்டான். இனி இது நமக்கு தேவையில்லை. நான் ஒரு பாதுகாப்புக்காக தான் அதை வச்சிருக்க சொன்னேன். அந்த மோகினி உன்னை தாக்குனப்பையே நீ இந்த ஓவியத்தை எரிச்சிருக்கணும். ஆனா இப்ப அவ சந்திரலேகாவோட உடம்புக்குள்ள புகுந்துட்டா. இனிமே இந்த ஓவியத்தால எந்த பயனும் இல்லை என்றார் சாமியார். பிறகு சாமியார் விக்ரமனிடம், நான் சொன்ன வேலையை முடிஞ்சுதா விக்ரமா என்று கேட்டார். நீங்க சொன்னபடியே செஞ்சிட்டேன் சாமி. அப்புறம் இதோ லாவண்யாவோட சாம்பலையும் எடுத்து வந்திருக்கேன் என்று காட்டினான். அதை பார்த்தவுடன் சாமியாரின் முகத்தில் மெல்லிய புன்னகையொன்று பரவியது. கார்த்திக்கிற்கு அவர்கள் இருவரின் நடவடிக்கையும் புரியாத புதிராக இருந்தது. இந்த 2 பேரும் என்ன செய்றாங்க? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் என்று அவன் யோசித்தான். கார்த்திக் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் இருந்த இடத்தில் காற்று வேகமாக வீசத் தொடங்கியது. ஆனால் அங்கிருந்து விக்ரமனும் சாமியாரும் அந்த காற்றை உணராமல் இருந்தார்கள். அதை பார்த்த கார்த்திக் குழம்பினான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி காத்தடிக்குது? இங்க என்ன நடக்குது? அப்போது அவனுக்கு முன்னால் ஒரு வட்டமான ஒளி ஒன்று உருவாகி வருவதை அவன் கண்டான். அந்த ஒளி சட்டென்று அவனை அதனுள் இழுத்து கொண்டது. அப்போதுதான் அது காலச்சக்கரத்தின் கதவு என்பது கார்த்திக்கிற்கு தெரிந்தது. அடுத்த சில நொடிகளில் அவன் நிகழ்காலத்திற்கு வந்தான்.
இப்போது அவன் புலியூர் கிராமத்தின் காலபைரவர் கோயில் வாசலில் அரை மயக்கத்தில் விழுந்து கிடந்தான். அவன் விழுந்து கிடந்த இடத்தில் இருந்து சற்றே தொலைவில் பாழடைந்த மாளிகை அவனை பார்த்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஊருக்குள் இருந்த ஒரு வீட்டின் முன்பு ஆட்கள் கூட்டமாக கூடி நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது விஜயன் அங்கு வந்தவுடன் ஒருவன் அவனை கும்பிட்டு வீட்டிற்குள்ளே அழைத்து சென்றான். விஜயா, இப்பதான் ராத்திரியில எங்களால நிம்மதியா மூச்சு விட முடியுது. இங்க பாரு வேலன், இவனுக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது. அதுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்று அந்த ஆள் புலம்பினான். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகிடுச்சு. இனிமே அந்த சந்திரலேகா வரமாட்டா. மந்திரவாதியோட சக்தியை பார்த்து அவ பயந்து ஓடி போயிட்டா. இனிமே அவளால நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. வேலனோட கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று விஜயன் கூறினான். உனக்கு புரியுது விஜயா, ஆனா இந்த சின்ன பசங்களுக்கு எங்க புரியுது? வெளியூர் போய் படிச்சுட்டு வந்துட்டு நாம சொல்றதெல்லாம் சும்மா தமாஷின்னு நினைச்சுக்கிறாங்க. சரி விடு, பார்க்கலாம். கல்யாணம் முடிஞ்சு இவன் பொண்டாட்டியோட ஊருக்கு போனாதான் எனக்கு நிம்மதி என்றான் அவன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் ஆட்கள் வேலனின் கல்யாணத்திற்கு வர தொடங்கினார்கள். துர்காவும் அங்கு வந்து சேர்ந்தாள். ஆனால் அவளின் நினைப்பு அனைத்தும் கார்த்திக்கின் மீதே இருந்தது. கார்த்திக், நீங்க எப்ப வருவீங்க? ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்று அவள் மனதிற்குள்ளேயே புழுங்கினாள். கல்யாண சடங்குகள் ஆரம்பமாகின. மணப்பெண்ணும் ஆணும் மேடையில் வந்து அமர உறவினர்கள் எல்லோரும் அவர்களை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். ஊர் மக்கள் அனைவருக்கும் ஏதாவது சந்தேகமான விஷயத்தை பார்த்தால் உடனே சொல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. உங்க யாருக்காவது சந்திரலேகா வந்திருக்கிற மாதிரி சந்தேகம் வந்தா உடனே என்கிட்ட சொல்லுங்க. நான் அவளோட ஓவியத்தையும் எண்ணெயில ஊற வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். உடனே இது கொளுத்தி அவளை துரத்திடலாம் என்று விஜயன் அவர்களுக்கு விளக்கி கூறினான். மேலும் மல்லிகையின் வாசனை தான் சந்திரலேகாவின் வருகைக்கான முதல் விஷயம் என்று கூறினான். ஊர் மக்கள் அனைவரும் விஜயன் சொல்லியதை கேட்டு எச்சரிக்கையுடன் இருந்தனர். மேடையில் அமர்ந்திருந்த ஐயர் திருமண சடங்குகளை செய்ய ஆரம்பித்தார். ஆனால் அங்கிருந்த மணமகனின் முகம் சற்றே கலக்கமாக இருந்தது. அவன் முகத்தை பார்த்த அவனது தந்தை அவன் அருகில் வந்து, என்னாச்சு வேலா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா என்று அவர் கேட்டார். ஆனால் அவன் பதில் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டினான். திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் அதை பார்த்து குழப்பமடைந்தார்கள். உடனே மணமகனின் தந்தை அவன் முகத்தை சுற்றி இருந்த துணியை விலக்கினார். அங்கு வேலனுக்கு பதிலாக வேறு ஒருவன் அமர்ந்திருந்தான். டேய், நீ யாரு? என் பையன் வேலை எங்க? ஆனால் அந்த மணமகனின் வாயில் துணி கட்டப்பட்டிருந்ததால் அவன் பதில் சொல்ல முடியாமல் தவித்தான். உடனே விஜயன் வந்து அவன் வாயில் இருந்த கட்டை அவிழ்த்தான். வேலன் அண்ணா என்னை வற்புறுத்தி இங்க உட்கார வச்சுட்டு எங்க போனார்னு தெரியல, அந்த வாலிபன் தவிப்புடன் கூறினான். ஊர் மக்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கல்யாண நேரத்துல உன்னை அவனோட இடத்துல உட்கார வச்சுட்டு வேலன் எங்க போயிருப்பான் என்று விஜயன் குழம்பினான். எங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்க என்று அந்த வாலிபன் கலங்கினான். அட கடவுளே, அந்த பையனுக்கு என்னாச்சோ என்று ஊர் மக்கள் பயத்தில் புலம்ப ஆரம்பித்தார்கள். கிராமத்தினர் அனைவரும் வேலனுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்க, வேந்தனோ இன்னொரு பக்கம் மோட்டார் பைக்கில் ஊரின் எல்லையை தாண்டி சென்று கொண்டிருந்தான். சற்று தூரம் வந்தவன் திடீரென பைக்கின் வேகத்தை குறைத்தான். என்ன மன்னிச்சிடுங்கப்பா, என்னால ஒருத்தி கூட காலம் முழுக்க வாழ முடியாது. எனக்கு கல்யாணமே பிடிக்கல. கல்யாண வாழ்க்கை எனக்கு சலிப்பா இருக்கு. நான் ஒரு சுதந்திர பறவை மாதிரி எங்க வேணாலும் இருப்பேன், யார் கூட வேணாலும் இருப்பேன். என்னால இங்க இருக்க முடியாது, அதான் கிளம்புறேன் என்று சொல்லி அவன் மீண்டும் பைக்கை ஓட்டி கொண்டு சென்றான். தனது மோட்டார் பைக்கை குதிரை வேகத்தில் ஓட்டி கொண்டு வந்த வேலன் திடீரென்று அதை பிரேக் அடித்து நிறுத்தினான். அவன் கண்கள் வேறொன்றின் மீது திரும்பியது. அடடா, என்ன ஒரு அழகு என்று அவன் வாயை பிளந்தான். இப்போது அவனுக்கு முன்னால் மணப்பெண் கோலத்தில் ஒரு இளம் பெண் நின்று கொண்டிருந்தாள். வேலன் தன் பைக்கில் இருந்து இறங்கி அவள் அருகில் சென்றான்.
என்ன மாதிரியே நீயும் உன் கல்யாணத்திலிருந்து ஓடி வந்துட்டியா என்று அவன் அந்த இளம் பெண்ணிடம் கேட்டான். அந்த பெண் மெதுவாக தன் தலையில் இருந்த முக்காட்டை விலக்கினாள். இல்ல, நான் ஓடி வரல, இப்பதான் என் கல்யாணத்துக்கு தயாராகி வந்திருக்கேன் என்றாள் அவள். என்ன சொல்ற? ஊர் எல்லையில இருந்து நீ ரொம்ப தூரத்துல இருக்க. இங்க இருந்து எப்படி கல்யாணத்துக்கு போவ? முதல்ல நீ இங்க எப்படி வந்த என்று வேலன் அவளிடம் கேட்டான். ஆனால் அதற்கு பதில் சொல்லாமல் அந்த பெண் அழகான புன்னகையுடன் அவனை பார்த்தாள். நான் எப்படி வந்தேன்றதெல்லாம் மறந்துடு, இப்ப அங்க பாரு என்று அவள் கூறினாள். தன் கையை இடது பக்கம் நீட்டினாள். வேலன் அந்த திசையில் பார்க்க வயலுக்கு மத்தியில் ஒரு சிறிய குடிசை ஒன்று இருப்பதை கண்டான். ஆமா, ஒரு வீடு இருக்கு, அதை ஏன் காட்டுற என்று வேலன் கேட்டான். என்னோட நீ அந்த வீட்டுக்கு வருவியா? என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அங்கதான் என் முதலிரவை கழிக்க விரும்புறேன் என்றாள் அவள். உடனே வேலன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் சிரித்தான். நீ யாரு? எங்க இருந்து வர? இந்த கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் அப்பாவிங்க, ஆனா நீ நேரா விஷயத்துக்கே வந்துட்ட. யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போற நேரத்துல தெரியாதவன் கூட முதலிரவை கொண்டாட போறேன்னு சொல்றியே, இத நான் நம்ப என்ன முட்டாளா? யார் நீ என்றான் வேலன். ஆனால் அவன் அப்படி பேசியதை கண்டு அவள் கொஞ்சமும் அசரவில்லை. நீ நிறைய கேள்வி கேட்கிற, ஏன் யாராவது உனக்கு சந்திரலேகாவை பத்தி எச்சரிக்கை பண்ணாங்களா என்று அவள் கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் காற்றில் மெதுவாக மல்லிகை பூவின் மனம் பரவியது. அடுத்த சில நொடிகளில் அவள் கண்கள் பளிச்சிட்டு எரிய தொடங்கின. வேலனின் கால்கள் நடுங்க அவன் பின்னால் நகர்ந்தான். சந்திரலேகா, எங்க அப்பா சொன்னது கடைசியில நிஜமாகி போச்சு. தயவு செஞ்சு நீ விட்டு சந்திரலேகா, நான் இந்த ஊரை விட்டே போறேன் என்று அவன் பயத்தில் படபடத்தான். அவன் பயப்படுவதை பார்த்து சந்திரலேகா சிரித்தாள். உனக்குதான் வாழ்க்கையில ஒரு பொண்ணு பத்தாதே, எல்லாத்தையும் ருசி பார்க்கணும்னு சொன்னல, இப்ப வந்து ஏன் உடம்பே ருசி பாரு வேலா என்று சொல்லி அவள் பயங்கரமாக சிரித்தாள். மெதுவாக அவள் வேலனை நெருங்கி வந்து அவனை உரசி கொண்டு நின்றாள். அவள் கண்கள் சிவந்து காணப்பட்டது. அவள் அவனை வசியம் செய்வது போல பார்க்க தொடங்கினான். இப்போது வேலன் மெதுவாக அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். அவள் கண்களில் மயங்கியவனை போல வேலன் அவளுடன் அந்த குடிலை நோக்கி சென்றான். அந்த இரவின் அமைதியை சந்திரலேகா அணிந்திருந்த கால் கொலுசுகள் ராகம் பாட வைத்துக் கொண்டிருந்தது. காற்றும் பலமாக வீச தொடங்கியிருந்தது. அந்த இடம் முழுக்க ஆளையே அடித்து தூக்கும் அளவுக்கு மல்லிகை பூவின் வாசம் நெடியடித்து கொண்டிருந்தது. சந்திரலேகா வேலனை அந்த குடிலுக்குள் அழைத்து வந்து அவனை கட்டிலில் தள்ளினாள். தன் மீதிருந்த சேலையை கழட்டிவிட்டு அவள் அவன் மீது படுத்து முத்தமிட சென்றாள். ஆனால் வேலன் இன்னும் முழுமையாக அவளிடம் வசியப்படாதவனாக இருந்தான். தயவு செஞ்சு விற்று, நான் போயிடுறேன் என்று அவன் கெஞ்சினான். ஆனால் சந்திரலேகா அவனுக்காக பரிதாபப்படாமல் சிரித்தாள். அப்படியே மெதுவாக அவள் அவன் கழுத்தில் தன் உதடுகளை கொண்டு முத்தமிடத் தொடங்கினாள். இந்த முத்தத்தில் வேந்தன் சொக்கி போக தொடங்கினான். அவன் மீது படுத்திருந்த சந்திரலேகாவின் முகத்தில் அகோர புன்னகையொன்று பரவி இருந்தது. அவள் அவன் கண்ணோடே கண் பார்த்து வசியம் செய்ய இப்போது மீண்டும் அவள் கண்கள் பளிச்சென மின்னியது. அவள் தன் புடவை முழுவதையும் அவிழ்த்து வீசினாள். அவளின் கூந்தல் இப்போது காற்றில் ஆடி அவள் முகத்தில் ஏகாந்தம் பூசியிருந்தாள். அவள் சட்டென அவனை பிடித்து இழுத்து உதட்டில் ஆழமாக முத்தமிட்டாள். முதலில் அந்த முத்தத்தில் இருந்து வேலன் விடுபட நினைத்தான். ஆனால் சந்திரலேகாவின் வசீகர பார்வையால் அவன் மெல்ல கிறங்கி போனான். இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் அனைவரும் வேலனை தேடிக் கொண்டிருந்தார்கள். அவனுக்கு என்ன ஆனதோ ஏது ஆனதோ என்று அனைவரும் பதறத் தொடங்கினார்கள். புலியூர் கிராமத்தில் அடுத்து நடக்க போகும் சம்பவம் என்ன? சந்திரலேகாவுக்கு என்ன முடிவு? கார்த்திக் இந்த புதிரிலிருந்து விடுபடுவானா? தொடர்ந்து கேளுங்கள் சந்திரலேகா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.